வணக்கம். மே 8ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உலக மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது நேற்று யூஎஸ் மார்க்கெட்ஸ் க்ரீனில் தான் க்ளோஸ் ஆகியிருந்திருக்கு. பெரும்பாலான யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் நேற்று ரெட்டில் க்ளோஸ் ஆகியிருந்திருக்கு. இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது பெரும்பாலும் க்ரீனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. குறிப்பாக கிஃப்ட் நிஃப்டி ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இது. இந்த வீடியோ சேர தருணத்தில் நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகி நிஃப்டி 11 மணி அளவில் ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். என்எஸ்சிக்கு செபி ஒரு இன் பிரின்சிபல் அப்ரூவல் கொடுத்துருக்குறாங்க. எலக்ட்ரிசிட்டி ஃபியூச்சர்ஸுடைய ட்ரேடிங் பண்ணுறதுக்காகத்தான் இந்த இன் பிரின்சிபல் அப்ரூவல் கொடுத்துருக்குறாங்க செபின்னு சொல்லியிருக்கிறாங்க எக்கனாமிக் டைம்ஸ் செய்தியில். யுஎஸ் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு அறிவிப்பு அவருடைய சோஷியல் மீடியாவில் சொல்லியிருக்கிறாரு. அதாவது ஒரு பெரிய நாடுடன் ஒரு பெரிய வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட போகிறதாக சொல்லியிருக்கிறாரு. எந்த நாடுன்றது சொல்ல இன்னைக்கு வியாழக்கிழமை அவங்க டைமில் அறிவிப்போன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு டொனால்ட் ட்ரம்ப். நியூயார்க் டைம்ஸ் அது யுனைடெட் கிங்டமாக இருக்கலாம்னு கணிச்சிருக்கிறாங்க. ஸோ யூகே யூஎஸ் இடையே அந்த வர்த்தக ஒப்பந்தம் குறித்தான அப்டேட் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்தியா யூகே இடையே ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டில் கையெழுத்திட்டிருக்கிறாங்க. காலையில் வீடியோவில் நம்ம அதை பற்றி பேசும்போது நான் ஃபாரின் ட்ரேட் அக்ரிமெண்ட்னு சொல்லிட்டேங்க. தவறுக்கு மன்னிக்கும், நிறைய பேர் அதை சுட்டி காட்டியிருந்தீங்க. இந்தியா யூகே ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் குறித்து இன்னைக்கு காலையில் வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம். நேற்றும் நம்ம செய்தியாக பார்த்துருந்தோம். ஆப்ரேஷன் சிந்தூர் பண்ண அதே நேரத்தில் பிரதமர் அவருடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் குறித்தும் அவர் அப்டேட் கொடுத்துருந்தார். யூகே உடனான நம்ம எந்தெந்த ஸ்டாக்ஸ் பயன்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்றது நம்ம பார்த்துருந்தோம். குறிப்பாக டெக்ஸ்டைல் செக்டர் பயன்பெறுவதாக நம்ம செய்தி பார்த்துருந்தோம். இப்போ என்ன அப்டேட் கிடச்சிருக்கு என்டிடிவியில், டாடா மோட்டர்ஸ் இதனால் பயன்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க என்டிடிவியில். குறிப்பாக அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, லேண்ட் ரோவர் எஸ்யூவியோட விலை இந்தியாவில் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அங்கேருந்து உற்பத்தி செய்து இங்கே இறக்குமதி செய்கிறாங்க. ஸோ இப்போ 100% இருக்கக்கூடிய வரி 10% வரும். அதனால் அதோடைய விலை 50% குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது இந்தியாவில்னு சொல்லியிருக்கிறாங்க என்டிடிவியில். அதே போல் இந்தியாவில் உற்பத்தி செய்யக்கூடிய ஆட்டோ காம்பனன்ஸை டாடா மோட்டர்ஸ் அங்கே எடுத்து சென்று அவங்களுடைய வாகனங்களில் பொருத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ அவங்க காஸ்ட்டை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ 2 பெனிஃபிட்ஸை இப்போதைக்கு என்டிடிவியில் சொல்லியிருக்கிறாங்க. அதில் இந்தியா யூகே அந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் காரணமாக டாடா மோட்டர்ஸ் பயன்பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் யூஎஸ் யூகே இடையே இருக்கக்கூடிய அந்த ட்ரேட் டீல் இன்றைக்கி அறிவிப்பு வெளியாச்சு அப்படின்னா அதுலேயும் டாடா மோட்டர்ஸ் பயன்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சிஎன்பிசி டிவி 18 தகவல் கொடுத்துருக்குறாங்க. டாடா மோட்டர்ஸுடைய தான் ஜகுவார் லேண்ட் ரோவருடைய ஒட்டுமொத்த வருவாயில் யூஎஸ்ஏ மார்க்கெட்லேருந்து வரக்கூடிய வருவாய் 5 1 பங்கு யூஎஸ்ஏ மார்க்கெட்லேருந்து தான் அவங்களுக்கு வருது. அதனால் யூஎஸ் யூகே வர்த்தக ஒப்பந்தமும் டாடா மோட்டர்ஸ்க்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சிஎன்பிசி டிவி 18 அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. நேற்று இந்திய ராணுவம் ஆப்ரேஷன் சிந்தூர் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் மீது தாக்குதல் நடத்தியிருந்திருக்கிறாங்க. அதற்கு பிறகு இந்தியன் மார்க்கெட்ஸ் விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சிலர் கருதுனாங்க. நம்ம சேனலில் கூட சிலர் கமெண்ட்ஸ் போட்டு தான் இன்றைக்கி ரெட்டேயாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது, அதாவது நேற்று ரெட்டேயாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி நடக்கல, நம்ம மார்க்கெட் விழலை. ஏன் விழலை அப்படின்னு சில காரணங்கள் CNBC.comல சொல்லியிருக்கிறாங்க. அதில் என்ன சில காரணங்கள் சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்தியா யூகே இடையே இருக்கக்கூடிய ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட், அதே போல் இந்தியா யூஎஸ்ஏ இடையே இருக்கக்கூடிய அந்த பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு, வர்த்தக பேச்சுவார்த்தை. அது குறித்தான அப்டேட் இந்த ஆண்டு இறுதிக்குள்ளார வெளியாகும்ன்ற எதிர்பார்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க CNBC.com. ஆனால் அதே நேரத்தில் வல்லுநர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, தாக்குதல் அதிகமாகும் பட்சத்தில் இந்தியா பாகிஸ்தான் இடையே தாக்குதல் அதிகமாகும் பட்சத்தில் மார்க்கெட் வீழ்ச்சியை காணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்தியாவில் 27 ஏர்போர்ட்ஸ் மூடப்பட்டிருப்பதாக எக்கனாமிக் டைம்ஸில் சொல்லியிருக்கிறாங்க. மே 10ஆம் தேதி வரைக்கும் மூடப்பட்டிருக்கு. 430 விமான சேவைகள் பாதிப்படைஞ்சிருக்கு. ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய விமான சேவைகளில் இது 3% அந்த எக்கனாமிக் டைம்ஸ் செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. இலான் மஸ்குடைய ஸ்டார்லிங்க்கு இந்திய அரசாங்கம் அனுமதி வழங்கியிருக்கிறாங்க. இந்தியாவில் சேட்டலைட் இன்டர்நெட் சர்வீசஸ் வழங்குவதற்கு அனுமதி வழங்கியிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். அமெரிக்கன் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் நிறுவனமான வெல்ஸ் ஃபார்கோ அவங்களுடைய சென்னை ஆஃபீஸை மூட போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. மணி கண்ட்ரோல்னு கிடைத்த தகவல். நிதியாண்டு 2027 அது நடக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய ஊழியர்கள் அவங்களுடைய மற்ற 2 ஆஃபீஸ் ஹைதராபாத் மற்றும் பெங்களூரில் இருக்கக்கூடிய ஆஃபீஸ்க்கு அவங்க மாற்றுறாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக 2027 அவங்களுடைய ஆஃபீஸ் சென்னையில் மூட போகிறதாக சொல்லியிருக்கிறாங்க.
யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் நேற்று இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் எந்த மாற்றமும் செய்யாமல் அப்படியே விட்டுருக்காங்க. இன்றைக்கி நம்ம காலையில் விடிய காலையில் தான் அந்த அப்டேட் கிடச்சிது. 4.25% 4.5% அப்படியே விட்டுருக்காங்க. எந்த மாற்றமும் இல்லை. CNBC.comலேருந்து கிடைத்த தகவல். அதே நேரத்தில் சில எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வுடைய தலைவர் பவல். எக்கனாமிக் அன்சர்டினிட்டி அதிகரிச்சிருக்கு. அதே போல் வேலையின்மை, இன்ஃப்ளேஷன் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இப்போ இருக்குன்னு சொல்லியிருக்கிறார். நேரடியாக ஒரு குற்றச்சாட்டு வைத்திருப்பது ட்ரம்ப்புடைய சில நடவடிக்கைகள் தான். அவர் எடுத்த முடிவு, அது குறிப்பாக அந்த வர்த்தக போர், இந்த விஷயங்கள் எல்லாமே தான் அன்எம்ப்ளாய்மெண்ட் மற்றும் இன்ஃப்ளேஷன் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அவர் கருத்து தெரிவிச்சிருக்கிறாரு. ஏற்கனவே நம்ம முன்னே செய்தி பார்த்துருந்தோங்க. யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வுடைய தலைவர் மற்றும் யூஎஸ் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இடையே ஒரு ஃப்ரிக்ஷன் இருந்துகிட்டு இருக்கு. அந்த யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வுடைய தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் மாற்றுவதற்கான வாய்ப்பு இருக்குன்ற ஒரு செய்தி சில வாரங்களுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் இல்லைன்னு மறுப்பு தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ அவங்க இடையே சில பிரச்சனை இருக்குது. ஏன்னா டொனால்ட் ட்ரம்ப் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கணுன்ற எதிர்பார்ப்பில் இருக்கிறாரு. இப்போ பவல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கல. அவர் சொல்லியிருக்கிற காரணம் அந்த இன்ஃப்ளேஷன், அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு டொனால்ட் ட்ரம்ப் எடுத்துருக்கக்கூடிய சில முடிவுகள்னு சொல்லியிருக்கிறாரு. கோல்ட்மேன் சாக்ஸ் யூஎஸ்ஏடைய இன்ஃப்ளேஷன் 2025 முடிவில் அதிகரிக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. முன்ன அவங்க சொன்னது 3.5%, இப்போ அவங்க சொல்லியிருப்பது 3.8%. 2025 இருக்கக்கூடிய இன்ஃப்ளேஷன் அடுத்த ஆண்டு 2026 2.7% இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. முன்ன அவங்க சொல்லியிருந்தது 2.3%. ஸோ இன்ஃப்ளேஷன் அதிகரிக்கும்னு கணிச்சிருக்கிறாங்க கோல்ட்மேன் சாக்ஸ். லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ் தரப்பில் ஒரு அப்டேட் இருக்குது. கோவாவில் 51 அறைகள் கொண்ட ஹோட்டலை திறக்கிறாங்க. இது கோவாவில் அவங்களுடைய 4வது ஹோட்டல். ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தரப்பில் ஒரு அப்டேட் இருக்குது. ரிலையன்ஸ் பவரில் அவங்களுடைய ஸ்டேக்கை உயர்த்துறாங்க. 315 கோடி ரூபாய் முதலீடு செய்து 9.55 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸை வாங்குறாங்க. 23.18%இருந்து 24.9% உயர்த்துறாங்க ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலையன்ஸ் பவரில். லிங்க் லிமிடெட் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு ₹1.50. டெரிவரி லிமிடெட் தரப்பில் ஒரு அப்டேட் இருக்குது. ஜிஎஸ்டி ஷோகாஸ் நோட்டீஸ் வந்திருக்கு. அவங்களுக்கு 49 கோடி ரூபாய்க்கான ஷோகாஸ் நோட்டீஸ். ரூட் மொபைல் டிவிடெண்ட் மற்றும் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு ₹2. அதற்கான ரெக்கார்ட் டேட் பின்னர் அறிவிக்கப்படும். குவார்ட்டர்லி ரிசல்ட் கன்சாலிடேட்டட் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 1175 கோடி ரூபாய். போன வருடம் இதே குவார்ட்டரில் 1017 கோடி ரூபாயாக இருந்தது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 60 கோடி ரூபாய். போன வருடம் இதே குவார்ட்டரில் 95 கோடி ரூபாயாக இருந்தது. முழு நிதியாண்டிற்கான ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 4575 கோடி ரூபாய். போன வருடம் 4023 கோடி ரூபாய். ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 334 கோடி ரூபாய். போன வருடம் 385 கோடி ரூபாயாக இருந்தது. பராக் மில்க் ஃபுட்ஸ் தரப்பு அப்டேட் இருக்குது. போன வருடம் நவம்பர் மாதத்தில் அவங்க ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. ஹரியானா சோனியாபேட்டில் இருக்கக்கூடிய ஆலையை விற்பனை செய்ய போகிறதாக. அதற்கான ஒப்பந்தத்தில் இப்போ கையெழுத்திட்டு இருக்கிறாங்க. நேற்று மே 7 17 கோடி ரூபாய்க்கு அவங்க விற்பனை செய்கிறாங்க. யார் வாங்குறாங்க? ரஜத் அண்ட் கம்பெனி கமாடிட்டிஸ் பிரைவேட் லிமிடெட் வாங்குறாங்க. கேஃபின் டெக்னாலஜிஸ் குறித்து CNBC TV8 கிடைத்த ஒரு தகவல், ஒரு பிளாக் டீல் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஜென்ரல் அட்லாண்டிக் பி அவங்க ப்ரொமோட்டர்ஸ்னு நினைக்கிறாங்க. கிட்டத்தட்ட 32% ஸ்டேக் வைத்திருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு முறை சரி பார்க்க வேண்டும். அவங்க கிட்டத்தட்ட 6% ஷேர்ஸை விற்பனை செய்ய இருப்பதாக CNBC TV8 அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. சுவன் ஃபார்மா பெயர் மாற்றம் செய்கிறாங்க. சுவன் ஃபார்மான்ற பேர்லேருந்து புது பெயர் கோஹான்ஸ் லைஃப் சயின்சஸ் லிமிடெட்னு பெயர் மாற்றம் செய்கிறாங்க. டாபருக்கு ரிசல்ட்டுக்கு பிறகு புரோக்கிங் கம்பெனிஸ் என்ன ரேட்டிங் டார்கெட் கொடுத்துருக்காங்க. நேற்று 483 லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. மெக்வரி தொடர்ந்து நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 480. நுவாமா இன்ஸ்டிடியூஷனல் ஈக்விட்டி ஸ்டார் ப்ரைஸை குறைச்சிருக்காங்க. முன்ன சொன்னது 635, இப்போ 615. நேற்று க்ளோசிங்கிலிருந்து ஒப்பிடும்போது 27% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. சிட்டி தொடர்ந்து செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 470. முன்ன சொல்லியிருந்தது 450. டார்கெட் ப்ரைஸ் உயர்த்திருந்தாலும் ரேட்டிங் செல்லில் தான் இருக்குது. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் குறித்து மணி கண்ட்ரோல் கிடைத்த தகவல், ரிலையன்ஸ் ஜியோ மார்ச் மாதத்தில் புதிதாக சேர்த்திருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸுடைய எண்ணிக்கை 21.74 லட்சம் யூசர்ஸ். அதே பிப்ரவரி மாதத்தில் 17.65 லட்சம் யூசர்ஸை புதிதாக சேர்த்திருந்தாங்க. பிப்ரவரி மாதத்தில் நாட்களும் குறைவு தான். பாரதி ஏர்டெல் 12.5 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸை புதிதாக சேர்த்திருக்கிறாங்க மார்ச் மாதத்தில். அதே பிப்ரவரி மாதத்தில் 15.9 லட்சம் யூசர்ஸ். வோடஃபோன் ஐடியாவிலிருந்து வெளியேறி இருக்கிறாங்க. 5.4 லட்சம் யூசர்ஸ் வெளியேறி இருக்கிறாங்க. அதே பிப்ரவரி மாதத்தில் 20,720 யூசர்ஸ் வெளியேறி இருந்திருக்கிறாங்க. சாந்தூர் மேங்கனீஸ் அண்ட் அயனோஸ் இன்னைக்கு இன்ட்ராடேல 6% அதிகரிச்சிருக்கு. கம்பெனி தரப்பு அப்டேட் இருக்குது. கர்நாடகா ஹைகோர்ட் கம்பெனிக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. 2007 அவங்க வனத்துறை கிட்டேருந்து அனுமதி வாங்கி இருந்திருக்கிறாங்க. ஆனால் அந்த அனுமதி போதாது. 2014 கர்நாடகா அரசு அது போதாது, அதனால் வனத்துறை மறுபடியும் அந்த அவங்களுடைய மைனிங் ஆப்ரேஷன்ஸ்லாம் நிறுத்த வேண்டும்ன்ற மாதிரி ஆர்டர் பாஸ் பண்ணியிருந்தாங்க. அதை எதிர்த்து தான் கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க. ரொம்ப நாட்களில் இந்த கோர்ட்டில் விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. இப்போ கோர்ட்டில் தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. அது செல்லுபடி ஆகும். 2007 அவங்க வாங்கின அனுமதி செல்லுபடி ஆகும்னு தீர்ப்பு வந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க சாந்தூர் மேங்கனீஸ் அண்ட் அயனோஸ்.
ஜென்சால் இன்ஜினியரிங் தொடர்ந்து விழுந்துகிட்டே இருக்கு. 20வது நாள் 5% வீழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கு. எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல். ஜென்சால் இன்ஜினியரிங் மீது பல நடவடிக்கை இருக்கு. முந்தநேற்று நம்ம செய்தி பார்த்துருந்தோம். மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸும் இப்போ விசாரணை நடத்துறாங்க. செபி ஏற்கனவே சில தீர்ப்புகள் வழங்கியிருந்தாங்க. கம்பெனி என்ன செய்திருக்காங்க, எஸ்ஐடி கிட்ட செக்யூரிட்டிஸ் அப்பெலட் ட்ரிபியூனல் கிட்ட போய் மேல்முறையீடு செய்திருக்காங்க. நிவாரணம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி போயிருக்காங்க. ஆனால் அங்கேயும் அவங்களுக்கு எந்த நிவாரணமும் கிடைக்கல. தள்ளுபடி செய்திருக்காங்க செக்யூரிட்டிஸ் அப்பெலட் ட்ரிபியூனல் அவங்களுடைய கோரிக்கையை. தகவல் கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து. வண்டர்லாம் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. Q4க்கான டோட்டல் இன்கம் 10,758 லட்சம் ரூபாய்கள், இயர் ஆன் இயர் 3% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 1,100 லட்சம் ரூபாய், இயர் ஆன் இயர் 51% விழுந்திருக்கு. முழு நிதியாண்டிற்கான டோட்டல் இன்கம் 48,278 லட்சம் ரூபாய், இயர் ஆன் இயர் 5% விழுந்திருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 10,927 லட்சம் ரூபாய், இயர் ஆன் இயர் 31% விழுந்திருக்கு. நேற்று ரிசல்ட் அறிவித்த சில கம்பெனிகள் இன்றைக்கி எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. டாடா கெமிக்கல்ஸ் இன்ட்ராடேல 2% அதிகரித்தது. நம்ம காலையில் 11 மணி அளவில் எடுக்கப்பட்ட டேட்டா இது. கோல் இந்தியா இன்ட்ராடேல 3% அதிகரித்தது. வோல்டாஸ் 3% அதிகரித்தது. ப்ளூ ஸ்டார் வாலட்டைலாக இருந்திருக்கு, 2% பாசிட்டிவ், 2% நெகட்டிவ். சொனாட்டா சாஃப்ட்வேரும் வாலட்டைலாக இருந்திருக்கு, 5% பாசிட்டிவ், பின்னர் 3% நெகட்டிவ். சொமானி செராமிக் 4% அதிகரித்தது. நிவபூப்பா ஹெல்த் இன்சூரன்ஸ் 12% அதிகரித்தது. டாபர் 4% வீழ்ச்சியை பார்த்தது. ரூட் மொபைல் 4% அதிகரித்தது. வண்டர்லா 2% இன்ட்ராடேல வீழ்ச்சியை பார்த்திருக்கு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.